இப்படியெல்லாமா அங்க கஸ்டமர்ஸ் இருப்பாங்க? ஒரு ஃபங்ஷனுக்கு 3 டூ 4 ஹார்ஸ் முன்னாடி எனக்கு இந்த பேங்கிள் தான் வேணும்னு கூகுள்லேருந்து ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்துச்சுங்க. ஸோ நம்மளும் வந்து நீட்டா உடனே ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்பவுமே த்ரெட் ராப்பிங் பண்ணும்போது அவசர அவசரமா பண்ணாலும், நம்மளுடைய டெக்னிக்ஸ் அழகா யூஸ் பண்ணி பண்ணா நீட் ராப்பிங் கிடைக்குங்க. அண்ட் நான் ஃபாஸ்ட்டா பண்றன்றதுக்காக ப்ராடக்ட் ஃபினிஷிங் இருக்காதுன்னு நெனைக்காதீங்க. நல்ல ஃபினிஷிங் இருக்கும். அண்ட் இந்த மாரி குந்தன் ஒர்க் பண்ணும்போது நீங்க கவுண்ட் பண்ணி ஈஸியா கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒட்டுறதுக்கு அழகா இருக்கும். கம்மோட ட்ரேஸஸும் தெரியாது. கம் ட்ரேசஸ் இல்லாம இருக்க கரெக்ட்டா அந்த குந்தன்ஸ் எவ்ளோ தேவையோ அதுக்கான கம் மட்டும் நீங்க வச்சீங்கன்னா அழகா இருக்கும். குந்தன்ஸ் வந்து ஓவர்லேப் ஆயிருச்சுன்னா, நம்ம கைய வச்சு நோண்டாம ஒரு ஷார்ப்பான பொருள வச்சு, அழகா அந்த குந்தன மட்டும் நீங்க தள்ளி விட்டீங்கன்னா, ஈஸியா போய் அது பிளேஸ்ல ஃபிக்ஸ் ஆயிருங்க. அண்ட் இந்த மாரி ஒரு ஃபாஸ்ட்டான ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னா, கைவினை பெட்டகம டிஎம் பண்ணுங்க. அண்ட் அந்த அர்ஜென்ட் கஸ்டமர் யார் தெரியுமா? வேற யாரும் இல்லங்க. நான் தான். ஒரு ஃபங்ஷனுக்கு அர்ஜென்ட்டா தேவைப்பட்டது. ஸோ, உடனே ரெடி பண்ணி, வியர் பண்ணி போட்டு போனேன். இந்த பேங்கிள்ல நீங்க கிளாஸ் பேங்கிள்ஸ் கூட, குந்தன் பேங்கிள்ஸ் கூடலாம் பேர் பண்ணலாம். இந்த மாரி அர்ஜென்ட் ஆர்டர்ஸ்க்கு ஹெசிடேட் பண்ணாம கைவினை பெட்டகம கான்டாக்ட் பண்ணுங்க.